Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi hizbillah amma ba'd. இந்த வைபவத்தின் தலைவர் அவர்களே, இந்த கல்லூரியின் நிர்வாகிகளே, அதிபர், பணிப்பாளர், ஆசிரியர் குலாத்தைச் சேர்ந்தவர்களே, பிரதம கௌரவ விசேட சிறப்பு அதிதிகளே, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருந்தகைகளே, இந்த மதரசாவின் முன்னாள் இந்நாள் மாணவர்களே, இன்றைய விழாவின் கதாநாயகர்களான பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய எனது அன்பிற்குரிய மௌலவி பட்டதாரிகளே, இந்த விழாவுக்கு நம்மை எல்லாம் தனது சொற்பொழிவின் மூலமாக வழிப்படுத்துவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர் அவர்களே, பெற்றோர்களே, ஏனையோர்களே, இந்த கல்பிட்டி பிரதேசத்தின் அன்பர்களே, நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த விழா மிகவும் சிறப்பான ஒரு விழா. கல்பிட்டி நகரை பொறுத்தமட்டிலே ஒரு சிறப்பான மறக்க முடியாத நாளாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு தினமும் ஆகும். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, கல்பிட்டி பிரதேசத்திலே ஷரீஆ கற்கை நெறிகளை போதிப்பதற்காக வேண்டி 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த கலாபீடத்திலிருந்து மாணவர்கள் ஒரு தொகுதியினர் இன்று பட்டம் பெற்று வெளியேறுகிறார்கள். இதுவரைக்கும் 76 பேர் பட்டம் பெற்று வெளியேறி இருக்கிறார்கள். இன்று 7 பேருடன் 83 பேரை இந்த கலா நிலையம் தரணிக்கு ஆலிம்களாக தந்துதவி இருக்கின்றது என்ற வகையிலே நம்மை விட கல்பிட்டி மக்கள் பெருமைப்பட கடமைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். கல்பிட்டியை பொறுத்த மட்டிலே அந்த பெயர் சொன்னால் பக்கத்திலே இருந்தாலும் சரிதான், தூரத்திலே நாம் இருந்தாலும் சரிதான், இங்கிருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் நமக்கு நினைவுக்கு வருவது இல்லை. இங்கிருக்கக்கூடிய இன்ன பல நிலையங்கள் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. கல்பிட்டி என்றால் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது கல்பிட்டி ரஹ்மானியா என்ற இந்த மதரசா தான் என்று நான் உங்களிடத்திலேயும் இங்கு இருக்கக்கூடியவர்களிடத்திலேயும் சொன்னால் அது மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு கூற்றாக யாரும் நினைக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய துணிவும் முடிவும் ஆகும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, சுமார் 100 ஆண்டுகளையும் தாண்டி இலங்கையிலே மதரசாக்களினுடைய ஒரு பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 1800களின் பிற்பகுதியிலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட மதரசாக்கள் என்ற பேர் இயக்கம் இற்றை வரை நீண்ட நெடிய காலமாக இலங்கை மக்களுக்கும் இலங்கைக்கு வெளியே உள்ள மக்களுக்கும் தீன் பணி செய்வதற்காக வேண்டி அரபு துறைகளையும் ஷரியா துறைகளையும் கற்றுத்தேறிய ஆலிம்களை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய இந்த உயர்ந்த கைங்கரியம் இந்த நாட்டிலே இன்று சொல்ல போனால் சுமார் 160 அல்லது 70 எண்ணிக்கையிலான மதரசாக்களை உள்ளடக்கி மூலை முடுக்குகளில் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் கைங்கரியம் என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இப்படியான ஒரு சிறப்பான பணியில் நிறைய மதரசாக்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த வரிசையிலே தான் உங்களுடைய இந்த மதரசாவையும் நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இலங்கையிலே இந்த மதரசாக்களினுடைய பணி ஒரு மகத்தான பணி. அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் இந்த நாட்டுக்கும் நாட்டுக்கு வெளியேயும் ஆற்றி வரக்கூடிய சேவை அது ஈடு இணையற்ற ஒரு சேவை என்று கூறினால் நாம் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த நாட்டிலே வாழக்கூடிய கொஞ்சம் முஸ்லிம்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் கொஞ்சம் பேருடைய கையிலே செல்வம் குவிந்திருக்கின்றது. இந்த
விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்களுடைய பெருந்தொகை பணத்துடனும் அன்றாட நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதிக்கக்கூடிய சாதாரண மக்களினுடைய பணம் பொருள் உதவிகளுடனும் சுமார் 13,000 மாணவர்கள் இந்த நாட்டிலே இன்று மதரசா கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நாம் ஒரு சவுதியை போன்ற ஒரு நாடு அல்ல, நாம் ஒரு குவைத்தை போன்ற ஒரு நாடு அல்ல, நாம் கத்தாரை போன்ற ஒரு நாடு அல்ல. மிகவும் வளங்கள் குன்றிய மிகவும் சிறுபான்மையினமாக வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பணக்காரர்களுடைய பெரும் உதவியுடன் அன்றாட நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொதுமக்களினுடைய உதவியுடன் நடந்தேறக்கூடிய இந்த பணி இருக்கின்றதே, இதனை கொண்டு போய் வேறு எந்த நாட்டுடனும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று நான் சொன்னால் என்னை பிழையாக யாரும் விளங்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு மதரசாவில் மட்டும் இந்த மதரசாவிலே சுமார் 13,000 மாணவர்களுக்கு தினசரி செலவழிக்கப்படக்கூடிய தொகை ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு குறையாமல் ஒரு மாணவனுடைய கணக்கை பாருங்கள். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் என்றால் 200ஐ 13,000 பெருக்கி பாருங்கள். நீங்கள் நினைக்கின்றீர்களா இது அரசாங்கத்தில் இருந்து ஏதும் வருகின்றது என்று, அல்லது சவுதியோ குவைத்தோ கத்தாரோ மழை போன்று கொட்டோவென கொட்டிக் கொண்டிருக்கின்றது நினைக்கின்றீர்களா? இல்லை சகோதரர்களே, 97% செலவு உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மக்களினுடைய அன்றாட உழைப்பின் மூலமாக ஈடு செய்யப்படக்கூடிய செலவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த வகையிலே தான் இந்த மதரசாக்களை நாம் தரம் குறைத்து பார்ப்பதற்கோ அல்லது இந்த மதரசாக்கள் செய்யக்கூடிய உயர்ந்த பணியை சாதாரணமான ஒரு பணி என அதனை தரம் குறைத்து பார்ப்பதற்கோ நாம் எந்த வகையிலும் முன்வரக்கூடாது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, கண்ணியமிக்க ஆளுங்களே, இங்கே கற்றுத்தேறி உலமாக்கள் வெளியேறுகின்றார்கள். இன்றைய தினத்திலே இந்த மதரசாக்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு கல்வி திட்டத்தை நன்கு வடிவமைத்து அவர்களுக்கு தேவையான அளவு பாடப்போதனை செய்து அவர்களின் கல்வி தரத்தை ஒரு கட்டத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அவர்களை இன்று வெளியேற்றுகின்றது. வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கொடுக்கப்பட்டுள்ளது. சமூகத்தை தானும் தனது குடும்பமும் சரியாக நின்று வழிநடத்தக்கூடிய தேவையான கல்வி அவர்களுக்கு கொடுத்துள்ளது. சுமார் 100 ஆண்டுகளையும் தாண்டிய இந்த பணி இன்று இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மதரசாக்கள் எதிர்காலத்துக்கு ஏற்றாற்போல் நம்முடைய இந்த பயணத்தை சற்று பின்னோக்கியும் முன்னோக்கியும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய தற்போதைய நடவடிக்கைகள் கல்வி சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த, நிதி சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த இந்த முறைமைகள் பற்றியெல்லாம் ஒரு மீளாய்வு செய்வதற்கு அல்லது ஒரு மதிப்பீடு, ஒரு இவாலுவேஷன் செய்வதற்கு ஒரு தேவையும் இருக்கின்றது என்பதையும் நான் இந்த இடத்தில் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். தாலீமுல் முத்தாலிம் என்ற ஒரு நூலை படித்திருக்கிறீர்கள். படிச்சு கொடுக்க போடுதா? தாலீமுல் முத்தாலிம் என்ற ஒரு நூலை படித்திருக்கிறீர்கள். தாலீமுல் முத்தாலிம் தரீகத் தஅல்லும் என்ற ஒரு நூல் மதரசாக்களின் ஆரம்ப காலம் முதலே பாடத்திலே உள்ள ஒரு நூல். கற்றவருக்கு கற்கும் முறையை கற்பிக்கும் வழி இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பவருக்கு கற்கும் முறையை கற்பித்தல் என்பதுதான் அந்த நூலின் பெயரின் அர்த்தம். இன்று கல்வி உளவியல் பற்றி பெரிதாக பேசப்படக்கூடிய காலத்திலே கல்வி உளவியல் என்றால் அது என்ன, அப்படி ஒரு சாமான் இருக்கின்றதா என்று சிந்திக்கப்படாத ஒரு காலத்திலே இன்று கல்வி உளவியல் என்பது ஒரு தனியான துறை. பல்கலைக்கழகங்கள் உட்பட பெரும் நிலையங்கள் இதற்காக வேண்டி தனிப்பிரிவுகளை வைத்திருக்கின்றன. கற்கை நெறிகள் என்று இருக்கின்றன. ஆனால் கல்வி உளவியல் என்பது பகுதி அளவில் கூட இல்லாத ஒரு காலத்திலே புர்ஹானுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஒரு நூல் தான் இந்த நூல். கல்வி உளவியல் பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். ஆனால் அந்த கல்வி உளவியல் என்று ஒன்று இல்லை. அதனால் அந்த நூல் கல்வி உளவியல் சார்ந்த ஒரு நூல் என்று அடையாளப்படுத்தப்படவில்லை இதுவரைக்கும். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே கல்வி உளவியல் பற்றி எழுதப்பட்ட ஒரு தரமான, அன்று எழுதப்பட்ட ஒரு தரமான நூல். புர்ஹானுத்தீன் அஸ்ஸர்னூஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனஃபி மذஹபை சேர்ந்த ஒரு இமாம், ஹிதாயாவின் ஆசிரியரின் மாணவரும் கூட.
அவர்களுடைய அந்த நூலிலே முதலாவது பாடம் மாஹியத்துல் இல்ம், அதாவது கல்வியின் அறிவின் யதார்த்தம் பற்றிய பாடம். அந்த நூலிலே அறிவின் யதார்த்தம், அறிவென்றால் என்ன என்பது பற்றி பேசியிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் பேசும் போது ஒரு கட்டத்திலே அஃவலுல் இல்மி இல்முல் ஹால் என்று ஒன்றை சொல்லித் தந்தார்கள். அறிவிலே சிறந்த அறிவு நிலைமைக்கு ஏற்ற அறிவு என்பதை சொல்லித் தந்தார்கள். நிலைமை, காலம், நேரம், தேசம், இடம், கால தேச வர்த்தமானத்தை கவனத்தில் கொண்டு பெறப்படக்கூடிய கல்விதான் மிகச்சிறந்த கல்வி என்பதை அவர்கள் அந்த நூலிலே சொல்லி வைத்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான மதரசாக்கள் இன்றைய காலத்தின் தேவையை உணர்ந்து தம்முடைய கல்வி திட்டத்தையும் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய, மறுமதிப்பீடு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். பொதுவாக இந்த மதரசாக்களை பொறுத்த மட்டிலே இன்று ஒரு நிலைமை எப்படி ஏற்பட்டிருக்கின்றது என்றால், மதரசாக்களிலே ஒரு மாற்றம் தேவை கல்வி முறைமையிலே என்று சொல்லிக்கொண்டு பொது கல்விக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில மதரசாக்களின் ஒரு பரிதாபமான நிலைமை என்னவென்றால், இந்த ஷரீஅத் துறையை விட பொது கல்விக்கான முக்கியத்துவம் அங்கே மேலோங்கி போயிருக்கின்றது. பொது கல்வியை கொடுப்பதற்காக வேண்டி நாட்டிலே ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் இருக்கின்றன. இந்த மதரசாக்கள் அதற்கென்று நிறுவப்பட்ட மதரசாக்கள் அல்ல. ஷரீஅத் துறைகளையும் அரபு துறைகளையும் நன்கு கற்றுத் தேறிய, ஒழுக்க விழுமியங்களை தன்னகத்தே அனுகரங்களாக கொண்ட நல்லவர்களையும் வல்லவர்களையும் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை பார்த்து உணரப்பட்ட நேரத்தில் தான் இப்படியான ஒரு பாரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த மதரசாக்கள் நம்முடைய மாணவர்கள் எதிர்காலத்தில் இன்ன துறைகளில் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நோக்கத்தையும் தாண்டி பொது துறைகளுக்கு அல்லது பொது அறிவுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இது நம்முடைய மதரசாக்கள் என்ற பேர் இயக்கத்துக்கு இன்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு அபாயம் என்பதை நான் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முன்கூட்டி சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.